ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் தான் வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் வாங்கிட்டு போகிறேன். லாஸ்ட் மந்த் வரையும் 200 இருந்தது கிலோ. இன்றைக்கி போய் கேட்குறேன் 260 அப்படின்றாங்க. சடனாக ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு போல். இன்றைக்கி கிராசரியும் வாங்க போயிருந்தோம். அப்பா அந்த கடையில் கொடுத்து லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருக்காரு. கிராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கா பசங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோவை அப்படியே போட்டிருக்கேன், பாருங்கள். வேலை வாங்குறது இந்த வீடியோவை காட்டுறேன். கொத்தமல்லி ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிட்டிங்களா? கொத்தமல்லி கருவேப்பிலையே அந்த அதையும் தூக்கி உள்ள வை. அதை காலண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கதவு சாத்திரு. ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? நீயே அப்போ ஃபிக்ஸ் பண்ணு. தொடப்பையும் அங்கே இருக்குது. தொடப்பத்தை அங்கே இருக்கிற இடத்துல வைங்க. போங்க, தொடப்ப இடத்துல வைங்க. எல்லாம் அந்தந்த ஸ்பாட்டில் வைங்க. எங்கே இருந்தது? அங்கேயே இருந்தது. அங்கே வச்சுரு. கரெக்டாக மாட்டது போல தான். மாட்டினியா? தலான் எடுத்து ஒரு பக்கம் அடுக்கு. மாப்பிள்ள சூப்பராக மாட்டிட்ட மாப்பிள்ள. கை கொடு மாப்பிள்ள. போடு போடு. சூப்பராக மாட்டிட்ட போ. வை, கை கொடு போ. கமான், அடுத்து வாங்க. மூட்டையை பிரிப்போம். ஜாமா வாங்கினது. ஜாமா மூட்டை எங்கே? இங்கே வா மாப்பிள்ள. தலான்லாம் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வச்சிட்டியா? சூப்பரு. நீ என்னடா பண்ணுற? வேறு இடத்துல எல்லாத்தையும் எடுத்து போய் வை. போ. அடுத்து அங்கே மூட்டை இருக்குப்பா, அதை எடுத்து வந்தியா? ஜாமான் வாங்கின இந்த மூட்டை இப்போ இருந்துச்சு, எடுத்து வந்தியா? எடுத்துருவா போ. நீ இழுத்துடுவா. ஆமாம்மா, இழுத்துருவா. பிரி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அந்த ஜாமான் எடுங்க. மாப்பிள்ளை நீ ஏதோ கீழே தள்ளி விட்ட பாரு. மாப்பிள்ள நீ எங்கே ஓடுற இருக்கும்? எடுத்து வை. ஜாமான்லாம் வெளியே எடுத்து வை. சொன்னோண்ணா மாப்பிள்ள. ரஹீம் நீ மட்டும் நைஸாக தப்பிக்கிற பாருங்களா? மாப்பிள்ள ரீஅரேஞ்ச் பண்ணுறியா எல்லாத்தையும்? ஆமாம். அந்த செருப்பு யாருது? அது ரெண்டு இடத்துல வை. அந்த ஆயில் கேனை தூக்கிட்டு போய் மாமாட்ட கொடு. அந்த எண்ணெய் கேன் இருக்குது பாரு, இங்கே ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில். இங்கே வா. இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருக்குது பாரு ஒரு எண்ணெய் கேனு. தான் இருக்குது பாரு. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு கேன் இருக்குது பாரு. இந்தாண்ட இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடு. பக்கத்தில் இருக்குது பாரு அந்த கேனு. அந்த கேனு. ஆமாம், அதை கொண்டு உள்ளே கொடுத்துரு. மாமாட்ட கொடு. அது ஐயாவோட ஐட்டம். அத்திரி பீடிகள். அதில் கையை வைக்காதீங்க. சாக்கு கொண்டு போய் உள்ளே கொடுத்து மாமாவை கொடுத்துருவாங்க. மடித்து வச்சுருவாங்க. படிச்சிங்க. அது எந்த துணி? அழுக்கு துணியா? அப்புறம் அப்போ பழைய துணி அங்கே கொண்டு உள்ளே கொடு. நான் அப்போ வாஷிங் மிஷின் அது அப்படி இருக்கக்கூடாது. அது பேர் அயன் பாக்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. நிமித்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். அடியில் ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஆமாம். அப்படி வைக்கக்கூடாது. நிமித்தி வைக்கணும். அப்படி கூட வை. ஓகே தான். அப்படி கூட வை. ஓகே டன். அம்மா அந்த கறியை சூப்பராக மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி அந்த கறியை வச்சு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கிரேவி. நான் பிளேட்டிங் ப்ராப்பராலாம் பண்ணல. அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டும் கிரேவி டேஸ்ட்டும். அப்புறம் அந்த கடையில் சொல்ல மறந்துட்டேன், 1 கிலோ சிக்கன் வாங்கினா 2 முட்டை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதை மறந்துட்டேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.